டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனி பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஆப்டிடியூட் செக்ஷன்ல டைம் பத்தலையா? கவலைய விடுங்க. உங்க ஸ்பீடையும் ஆக்யூரசியும் ராக்கெட் வேகத்துல ஏத்தப் போற ஒரு சூப்பர் டெக்னிக்கை இப்ப பார்க்க போறோம். வாங்க. 10 செகண்ட்ல இது சால்வ் பண்ண முடியுமா? பார்க்கவே கொஞ்சம் மலைப்பா இருக்குல்ல? ஒரு கவலையும் வேணாம். இந்த செஷன் முடியும் போது இத நீங்க சில நொடிகள்ல சால்வ் பண்ணுவீங்க. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது பாதி வெற்றி தாங்க. ஆனா அதை எவ்ளோ வேகமா கண்டுபிடிக்கிறீங்கிறது தான் முழு வெற்றி. அந்த வேகத்துக்கான வழியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கியூப் ரூட்ல நீங்க ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கு நம்மளோட கேம் பிளான் என்ன தெரியுமா? முதல்ல ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுவோம். அப்புறம் அந்த பழைய ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபேக்டரைசேஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரோ ஷார்ட்கட் எஸ்டிமேஷன் மெத்தடுக்கு வருவோம். இதை வச்சு சில கணக்குகளை பிராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு குவிக் சீட் ஷீட்டோட முடிச்சிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பயங்கரமான ஸ்பீட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வரணும்னா அதுக்கு ஸ்டெப்பு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தான். கனம், அதாவது கியூப்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பரா அதாலேயே 3 தடவை பெருக்கிறது தான். உதாரணமா 3ஓட கனம் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3, அதாவது 27. அப்போ கனமூலம், அதாவது கியூப் ரூட்னா இது அதுக்கு அப்படியே உல்டா. எந்த நம்பரை 3 தடவை பெருக்குனா நம்மளோட கேள்வி வருமோ அதுதான் கனமூலம். உதாரணமா 64ஓட கனமூலம் 4. ஏன்னா 4ஐ 3 தடவை பெருக்குனாதான் 64 வரும். இங்க பாருங்க, கணம் கண்டுபிடிக்கிறது, கனமூலம் கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டுமே ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒன்னு முன்னாடி போனா இன்னொன்னு பின்னாடி வருது. இந்த சிம்பிளான ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்சது. சரி, இப்போ நம்ம பாரம்பரிய முறைக்கு வருவோம். காரணிப்படுத்துதல். இது தேர்வுகள்ல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனா கனமூலங்கள் உண்மையில எப்படி வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை. வாங்க பார்க்கலாம். இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, கொடுத்திருக்கிற நம்பரை பகா காரணிகளா, அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிக்கணும். ஸ்டெப் 2, ஒரே மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸை 3 குரூப் பண்ணணும். ஸ்டெப் 3, ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு நம்பரை எடுத்து அதையெல்லாம் பெருக்கணும். வாங்க ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். கியூப் ரூட் ஆஃப் 42,875. பாத்தீங்களா எவ்ளோ ஈஸின்னு? 42,875 பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிச்சா 5 into 5 into 5 அப்புறம் 7 into 7 into 7 வருது. இப்போ 3 5க்கு ஒரு 5, 3 7க்கு ஒரு 7 வெளியெடுத்து பிரிக்குனா 5 into 7 is equal to 35. ஆன்சர் கிடைச்சிடுச்சு. ஓகே, இப்போதான் நம்ம அசல் மேட்ருக்கே வரும். இதுதான் கேம் சேஞ்சர். உங்க எக்ஸாம்ல முக்கியமான நேரத்தை மிச்சப்படுத்த போற சீக்ரெட் வெப்பன் இதுதான். இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகணும்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனப்பாடம் பண்ணி ஆகணும். 1லிருந்து 10 வரைக்குமான எண்களோட கியூப்ஸ். இது உங்க ஃபிங்கர் டிப்ல இருந்துச்சுன்னா மத்ததெல்லாம் சும்மா ஜுஜுபி. இதுதான் அந்த மேஜிக் ட்ரிக், கடைசி இலக்க முறை. இதுல பாருங்க, 1 4 5 6 9 0ன்னு முடிஞ்சா அதோட கியூப் ரூட்டும் அதே நம்பர்ல தான் முடியும். மாறப்போறது என்னன்னா 2ன்னு முடிஞ்சா 8, 8ன்னு முடிஞ்சா 2, அதே மாதிரி 3ன்னு முடிஞ்சா 7, 7ன்னு முடிஞ்சா 3. அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஷார்ட்கட்டோட ரகசியமே இந்த 2 ஸ்டெப்ல தான் இருக்கு. ஸ்டெப் 1, கடைசில இருந்து 3 டிஜிட்டா பிரிங்க. அந்த கடைசி நம்பரை வச்சு நம்ம ரூட்டோட கடைசி டிஜிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடுங்க. ஸ்டெப் 2, மிச்சம் இருக்கிற நம்பர் எந்த 2 கியூப் நம்பருக்கு நடுவுல வருதுன்னு பாருங்க. அதுல எப்பவுமே சின்ன நம்பரை தான் எடுக்கணும். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, வாங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். கியூப் ரூட் 614125. இதுக்கு ஆன்சர் என்ன? வேகமா யோசுங்க, ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதை எப்படி மின்னல் வேகத்துல சால்வ் பண்றதுன்னு பாருங்க. நம்பர் 614125. இத 614125ன்னு பிரிக்கிறோம். கடைசி டிஜிட் 5ல முடியுது. அப்போ நம்ம ரூட்டோட கடைசி டிஜிட் என்ன? அதே 5 தான். இப்போ மிச்சம் இருக்கிற 614, இது 8 கியூப் அதாவது 512க்கும் 9 கியூப் அதாவது 729க்கும் நடுவுல இருக்கு. நம்ம ரூல் படி சின்ன நம்பரான 8 தான் எடுக்கணும். சோ விடை 85. பாத்தீங்களா, சில நொடிகள்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த ஷார்ட்கட்டோட பவர். சரி, நாம கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்ஸ் எக்ஸாம்ல வர்ற மாதிரி நிஜமான கேள்விகளை எப்படி சமாளிக்குதுன்னு பாப்போமா? இங்க பாருங்க, இது ஒரு டிபிக்கல் வேர்ட் ப்ராப்ளம். ஒரு கியூப் வடிவ பொருளோட கன அளவு 42,875 கன சென்டிமீட்டர். அப்போ அதோட ஒரு பக்கத்தோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க.
இந்த மாதிரி வார்த்தை கணக்கெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. கண அளவை கொடுத்துட்டு பக்க நீளம் கேட்டாலே சிம்பிளா அதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். சோ நாம கியூப் ரூட்டா 42,875 கண்டுபிடிக்கணும். இது நாம ஏற்கனவே காரணிப்படுத்துதல் முறையில போட்டோமே, ஞாபகம் இருக்கா? விடை 35 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஓகே, நாம கிளம்புறதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணி மனசுல பதிய வச்சுக்கலாம். இதுதான் உங்க ஃபைனல் ஷீட். சரி, இதெல்லாம் தான் நம்மளோட அடிப்படை விதிகள். கியூப்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன, அப்புறம் பின்னங்கள் தசம எண்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு தடவை பாத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், கணக்குகளை வேகமா சால்வ் பண்றதுக்கு இந்த கடைசி இலக்க குறுக்கு வழி தான் உங்களுக்கான சாவி. இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க சால்வ் பண்ற ஒவ்வொரு கணக்கும் உங்க கனவு வேலையை நோக்கி ஒரு படி. உங்க ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் லெவல் அப் ஆகிட்டே இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.